கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல். இதற்கு ஆதார வசனமாக மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஸோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது இங்கிலீஷ் வெர்ஷனில் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, அண்ட் ஐ வில் கிவ் இன்டு த கீஸ் ஆஃப் கிங்டம் ஆஃப் ஹெவன். அதாவது திறவுகோல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா ஒரு சாவி. சரிங்களா? சாவி. இப்போ ஒரு சாவி எடுத்தோன்னா எல்லா பூட்டுக்கும் சூட் ஆகாது. அது ஒரு பூட்டுக்குன்னா ஒரு சாவி பெக்யூலராக இருக்கும், யூனிக்காக இருக்கும். இப்போ ஒரு சாவி எடுத்தோன்னா ஒரு பூட்டுக்கு தான் அது அதோட அச்சு ஈக்குவலாக சேரும். எல்லா பூட்டுக்குமே அந்த ஒரு சாவி போய் ஃபிட் ஆகி ஓப்பன் ஆகாது. ஸோ இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேங்கிறாரு. ஸோ அவர் ஒரு கீ தராரு, அவர்கிட்ட இருக்கு, அவர் கீ தரப்போகிறாரு. அதற்கான ஒரு அச்சா நம்ம எப்படி மோல்டாக இருக்கணும், நம்ம எப்படி அந்த அச்சா வணைஞ்சு இருக்கணும், நம்ம எப்படி அந்த அச்சா விளங்கணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவர் கொடுக்க போகிற கீக்கு நம்ம ஃபிட் ஆகிற மாதிரி நம்மளை மோல்டு பண்ணணும். சும்மா ஏனோதோனான்னு மோல்டு பண்ணாலும் ஃபிட் ஆகாது. நம்ம அவர் கொடுக்குற கீக்கு தகுதமான நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையை மோல்டு பண்ணி வச்சுருக்கோனுங்கிறாரு. எப்படி மோல்டு பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த திறவுகோலை நம்ம பெற்றுக்கொள்ளப்பட ஒரு எலிஜிபிலிட்டி தேவைப்படுது இல்லையா? we need to mold. ஸோ ஒரு எலிஜிபிலிட்டி, அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு செங்கோல் தேவைப்படுது. லைக் ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இப்போ அவர் ஒரு திறவுகோலை தரானா ஒரு பொசிஷன், லைக் ஒரு அதிகாரம், லைக் ஒரு பவரை குறிக்குது. ஸோ அவரோட அந்த பவருள்ள திறவுகோலை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம அதுக்கு ஃபிட் ஆகணும்னா நம்ம ஒரு பவர்ஃபுல்லான அதிகாரத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு திறவுகோலுக்கு ஏற்ற ஒரு செங்கோல் நமக்கு தேவைப்படுது. நம்ம அந்த செங்கோலாக விளங்கணும். ஏன் கோலை நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா, அந்த கோல் ஒரு ஆளுகைக்கு அடையாளமாக இருக்குது. இப்போது பார்த்தோம்னா நம்ம பழைய ஏற்பாடில் சங்கீதம் 77:20, அதாவது மோசேயும் ஆரோனும் ஜனங்களை வழிநடத்துறதுக்கு ஆண்டவர் ஒரு கோல் தரார். ஸோ அது நான் எதுக்கு ஒப்பிடுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா வழி நடத்துதற்கு ஒப்பிடுறேன். இதுதான் சங்கீதம் 77:20. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல வழி நடத்தினீர். ஸோ வழி நடத்துபவர், அந்த கோல் வழி நடத்துபவர். அதே போல் மத்தேயு 27:29, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி. ஸோ ஏசப்பாவுக்கு ஒரு கோல் கொடுக்குறாங்க. ஸோ அது எதை மெயின் பண்ணுது? ஆளுகையை மெயின் பண்ணுது. ஸோ ஏசப்பா வழிநடத்துவராக இருக்கிறாரு. அவர் ஒரு நல்ல மெய்ப்பெண் நமக்கு. அதுதான் யோவான் 10:14 நானே நல்ல மெய்ப்பெண் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதே போல் யோவான் ஸ்நானகனும் சொல்லுவார். அவர் நம்மளை வழி நடத்துகிறார். எந்த பாதையில் வழி நடத்துகிறார்? நீதியின் பாதையில் வழி நடத்துபவர். ஸோ இந்த திறவுகோலை பெற ஒரு செங்கோல் அப்படின்னா நீதியை குறிக்குது. இதை நம்ம ஆதாரமாக நம்ம எங்கே பார்க்கலான்னா சங்கீதம் 45:6, தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. ஸோ அவரோட ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள ஸோ செங்கோல் நீதியாக இங்கே எண்ணப்படுது. அதே போல் எபிரேயர் 1:8 குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. ஸோ செங்கோலுங்கிறது ஒரு அத்தாரிட்டி, ஒரு நீதியை குறிக்குது, நீதியுள்ள செங்கோல். ஸோ செங்கோல் நீதியை ஸோ அந்த திறவுகோலை பெற நம்ம செங்கோலாக நம்ம நீதி உள்ளவர்களாக நம்ம நம்மளோட வாழ்க்கையை மோல்டு பண்ணணும். சரி, எது நீதி அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா
ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஸோ கர்த்தரை விசுவாசிக்கிறது தான் நீதியாக இங்கே தெரியுது. சரி, ஓகே, எதை விசுவாசிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ரோமர் 4:23-24. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஸோ ஏசு கிறிஸ்து வந்து மரித்தோரிலிருந்து எழுந்தாருங்கிற அந்த ஒரு நீதியை வந்து நம்ம விசுவாசிக்கணும் அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ எதை விசுவாசிக்கணும்? ஏசப்பா வந்து நமக்காக இந்த உலகத்தில் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறாருங்கிற அந்த நீதியை வந்து நம்ம விசுவாசிக்கணும். ஸோ நம்ம எப்படி அந்த நீதியில் வந்து நிலச்சி நிற்கணுன்ட்டு அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நமக்கு தெரியும் ஆரோனோட கோல் வந்து துளுத்து என்ன ஃப்ரூட் கொடுத்துச்சு? வாதுமை ஃப்ரூட் வந்து கொடுத்துச்சு, ஆல்மண்ட் ஃப்ரூட் வந்து கொடுத்துச்சு நம்ம பார்க்குறோம். அதே போல் அந்த கோல் மாதிரி தான் நம்ம வந்து இருக்கணும். ஏன்னா நான் கோல் வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன்? நீதின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம அந்த நீதியின் கோலா, அதாவது ஆரோனில் எப்படி வந்து துளிர்ந்து வாதுமை ஃப்ரூட் வந்து கொடுத்துச்சு. ஏன் இங்கே வாதுமை பூ துளிர்ந்ததுன்னு பார்க்குறோம்? ஏன்னா வாதுமையோட ஃப்ளார் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். அது நீங்கள் பார்த்தோன்னா நல்லா ஒயிட் பிளாசமாக இருக்கும். இதை வந்து எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னு பார்த்தோம்னா நம்மளோட நிறை மயிரை ஒப்பிடுறாங்க. ஒயிட் ஹேர், அதாவது ஓல்டேஜ், அந்த ஓல்டான தருணம், அந்த ஒரு கால சூழ்நிலைக்கு ஈக்குவலண்ட்டாக தெரியுது. ஏன் இதுக்கு ஆதாரமாக நம்ம எங்கே பார்க்கலான்னா பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து அப்படிங்கிறாங்க. அதாவது இது ஃபுல்லாகவே வந்து மறைப்பொருளாக நமக்கு பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து எதுனா வாதுமை மரம் பூ பூத்துனா நம்மளோட ஓல்டேஜ் லைஃப், நம்ம அந்த ஒயிட் ஹேர், அந்த வெள்ளை பூக்கள் வந்து எதை வந்து ஈக்குவலண்ட்டாக பார்க்குறோன்னா ஒயிட் ஹேர், நம்மளோட பூரண வயதை குறிக்குது. ஸோ அதே போல் தான் நம்ம அந்த கோல் எப்படி வந்து வாதுமையோட ஃப்ளாரை கொடுத்துச்சு, அதே போல் நம்ம நீதியின் கோலா, அந்த நீதியில் வந்து இந்த நீதியில் நம்ம நிலச்சி நிற்கணும். எவ்வளோ டைம், அதாவது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பூரணராக ஆகிற முட்டை நம்ம இந்த நீதியின் கோலில் நிலச்சி நிற்கும்னு பார்க்குறோம். இதை தான் நமக்கு வந்து அவர் கொடுக்குறாரு. ஸோ இதை வந்து ஆண்டவர் வந்து நம்ம நீதி நிமித்தம் நம்ம பூரணராகணும் அப்படின்ட்டு எபிரேயர் 5:14 சொல்லியிருக்கிறாரு. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும். ஞானோத்திரயங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். நீதிமொழிகள் 16:31. நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். ஸோ நம்ம வந்து அந்த நீதியின் நிமித்தம் நம்ம பூரணராகணும். லைக் நம்ம வந்து வேதத்தை தியானித்து அந்த நீதியின் நிமித்தம் நம்ம பூரணராகும்போது தான் நம்ம அந்த திறவுகோலை பிறகு நம்ம மோல்டாக இருப்போன்ட்டு பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து வேதத்தில் வந்து பால் குடிக்கிறவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து வேதத்தை வந்து தியானிக்கணும். தியானிச்சுட்டு அதை வந்து அந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டு நம்ம அந்த சத்தியத்தை நிமித்தம் மற்றவங்களுக்கும் அந்த சத்தியத்தை வந்து வெளிப்படுத்தணும், ரைட்? ஸோ நம்ம வேதத்தில் வந்து பால் குடிக்கிறவர்களாக மட்டும் இருக்காமல் வசனத்தை தியானித்து ஸோ பரலோகத்திற்கு ஏற்ற அந்த திறவுகோலை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பெற்றுக்கொள்ள நம்ம வந்து நீதி நிமித்தம் பூரணராகி அதற்கான நம்ம வந்து நம்ம வேதத்தில் வந்து அந்த திறவுகோலை, அந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை பிறகு நமக்கு வந்து அந்த ஒரு செங்கோல் தேவைப்படுது. அந்த செங்கோல் நம்ம வாழ்க்கையில் நம்ம மோல்டாய் நம்ம இருந்தோன்னா நமக்கு வந்து ஆண்டவர் வந்து அந்த திறவுகோல், பரலோக ராஜ்யத்தின் வாசல்களை ஓப்பன் பண்ணுற அந்த திறவுகோல் நமக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து தருவாருன்ட்டு நம்ம விசுவாசிக்கணும். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.